கடைசி கால தீர்க்கதரிசியின் தேவ வார்த்தை. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 4:12-13 வசனங்கள். நீ ஜீவனோடு இருக்கிற இந்த நாளில்தானே ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படு. உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே உலாவுகிறவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்படிப்பட்ட உன்னதமான, பயங்கரமான, பராக்கிரமான தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு. இந்த மகா பெரிய உன்னதமான தேவனை சந்திப்பதற்கு மனுஷரால் கூடவே கூடாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே தேவனிடத்திலே சேருகிற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் வாழும் நாட்களிலே தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டத்தை முடித்த பின்பு, நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஆத்துமா பிரிந்த பின்பு நாம் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டு வேத வசனத்தின்படி நாம் உத்தமமும் உண்மையுமாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் அப்படி பூமியிலே தேவனுக்கு சாட்சியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்வமேயானால் நம்முடைய பூமியின் ஓட்டம் முடிந்து நம்முடைய ஆத்மா தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பூமியிலே தன் ஓட்டத்தை முடித்த பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பூமியிலே வாழ்வமேயானால் நிச்சயமாகவே நாம் தேவனை சந்திப்போம். எனவே இந்த பூமியின் வாழ்நாட்களிலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், உத்தமும் உண்மையுமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து நாம் தேவனை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அப்படி நாம் சந்திப்பதற்கு நாம் பூமியிலே ஆயத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.